இந்த ஒரு 2 ஜாதகம் உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதாவது 2 ஜாதகம் பொறுத்த வரைக்கும் இலவச வகுப்பு, மற்றபடி ஜோதிட கேள்வி பதில் வகுப்பில் 2 ஜாதகம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ கேள்வி என்ன கேட்கப்படுதோ அந்த கேள்விக்குரிய பதிலை மட்டும் அனலைஸ் பண்ணிட்டா போதுமானது. இதுதான் சொல்ல வரக்கூடிய கருத்து. அது நீங்கள் குரூப்பில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பிறந்த தேதி, நேரம், ஊர் இதை நான் சொல்லிடுறேன். அப்புறமா கூட நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அப்போ அந்த நிலையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க, முதல் ஜாதகம் பிறந்த தேதி 6/11/2000, பிறந்த நேரம் காலையில் 9 மணி, பிறந்த ஊர் காஞ்சிபுரம், இதில் லக்னம் விருச்சிகம், சூரியன் புதன் துலாத்தில், கேது தனுசில் கேது, சந்திரன் கும்பம், செவ்வாய் கன்னி, குருவும் சனியும் ரிஷபத்தில், ராகு மிதுனத்தில். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னாக்க, லக்னம் இருக்கக்கூடியது 29 பாகை 7 கலை. லக்னம் இருக்கக்கூடியது 29 பாகை 7 கலையில் லக்னம் இருக்கு. அப்போ அதன் அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம். லக்னம் என்ன பாகை கலையோ அதை அனுசரித்து பாவ சக்கரம் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ அதை அனுசரித்து நம்ம பார்த்தோம்னாக்க, லக்னம் 29 பாகை 7 கலை, ஒவ்வொரு கிரகமும் எந்த ராசியில் இருக்குன்னு சொல்லியாச்சு. அந்தந்த ராசியில் கிரகங்கள் இருக்கக்கூடிய பாகை கலை தான் இப்போ சொல்லப்படுது. சூரியன் 20 பாகை 16 கலை, சந்திரன் 10 பாகை 26 கலை, செவ்வாய் 7 பாகை 30 கலை, புதன் 6 பாகை 32 கலை, குரு 15 பாகை 12 கலை, சுக்கிரன் 27 பாகை 53 கலை, சனி 4 பாகை 48 கலை, ராகு 24 பாகை 53 கலை, கேதுவும் 24 பாகை 53 கலை. இப்போ இதை அனுசரித்து பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும், லக்ன பாகையை விட எல்லா கிரகங்களும் குறைந்த பாகை கலையில் இருக்கு. அப்போ பவ சக்கரம் அப்படின்றப்ப பார்த்தோம்னா, இங்கே ராசி சக்கரத்தில் ஒவ்வொரு கிரகமும் எங்கே நிற்கிறதோ அங்கேருந்து ஒரு கட்டம் பின்னாடி போகிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கும். இப்போ நான் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா, பாவ சக்கரம் போடலை முதல் ஜாதகத்துக்கு, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக. அப்போ எல்லா கிரகங்களும் ராசி சக்கரத்தில் எங்கே இருக்கோம், பாவ சக்கரம் போடுறப்ப ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், லக்ன பாகை அல்லது அதுக்கு அதிகமாக இருந்தால் ராசி சக்கரத்தில் எங்கே இருக்கோ அதே இடத்துல இருக்கும். லக்ன பாகையை விட குறைவாக இருந்தால் ஒரு கட்டம் பின்னாடி அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்த விஷயம். அப்போ தன் அடிப்படையில் எல்லா கிரகங்களும், லக்னம் தவிர எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு கட்டம் பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்து இந்த ஜாதகர் கேட்ட விஷயம், உயர்கல்வி படிக்கலாமா, டிகிரி முடிச்சிருக்காங்க, ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி படிக்கலாமா அப்படின்றது ஒரு கேள்வி. இரண்டாவதாக டீச்சர் ட்ரைனிங் எடுத்துக்கலாமா, தொழில்நிலைக்காக டீச்சர் ட்ரைனிங் எடுத்துக்கலாமா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. அப்போ இதை அனுசரித்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க, எல்லா பாவங்களையும் அனலைஸ் பண்ணுறத விட கேட்ட கேள்விக்குரிய பாவகம், அதற்குரிய காரக கிரகம், இதை அனுசரித்து பார்த்தாக்க கரெக்டான ஒரு நிலைக்கு போயிடும். அந்த ஜாதகம் பொறுத்த வரைக்கும் லக்னம் இருக்கக்கூடியது கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம். அப்போ லக்னம் பொறுத்த வரைக்கும் புதனுடைய நட்சத்திரம். அப்போ புதன் பொறுத்த வரைக்கும் புத்தி கூர்மை, கல்வி நிலை அப்படின்ற அமைப்பு போல் இருக்கும். அப்போ புத்தி கூர்மை, கல்வி நிலைன்றப்ப ஜாதகர் இயற்கையிலேயே படிப்பில் ஆர்வம் இருக்கும், புத்திசாலியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். இதை
தொடர்ந்து ஜாதகர் டிகிரி முடிச்சிருப்பார், உயர்கல்வி படிக்கலாமா அப்படின்றது கேட்குறது. அப்போ உயர்கல்வி அப்படின்றப்ப 4ஆம் இடம் பள்ளி கல்வி, அதாவது +2 வரைக்கும் 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லிக்கிற வேண்டியிருக்கும். பல வகுப்பில் சொன்ன விஷயந்தான். ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் புக்கு கொடுத்துருப்பாங்க. அது ஸ்டேட் போர்டு ஆகட்டும், மெட்ரிக் ஆகட்டும், சிபிஎஸ்சி ஆகட்டும், ஐசிஎஸ்சி ஆகட்டும், எதாக இருந்தாலும் புக்கு கொடுத்து அந்த புக்கு அடிப்படையில் லெசன் பை லெசன் நடத்துறது உங்களுக்கு 4ஆம் பாவம் சொல்லக்கூடிய +2 வரைக்கும் இருக்கக்கூடிய கல்வி. 5ஆம் பாவம்ன்றது கல்லூரி கல்வி. 5ஆம் பாவம்ன்றது ஞானத்தை தேடி அலைதல் அப்படின்னு ஒரு காரகம் வரும். அப்போ அதை அனுசரித்து பார்த்தோம்னாக்க சிலபஸ் கொடுத்துருவாங்க. அந்த சிலபஸுக்குரிய புக்கு ரெஃபரன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த புக் வாங்கி நம்ம படிச்சுக்க வேண்டியிருக்கும். இதே மாதிரி உயர்கல்வின்றது 9ஆம் இடம். அப்போ 9ஆம் இடத்தில் இருக்கும் கிரகம் 9ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கிறப்ப ஜாதகருக்கு உயர்கல்விக்கான ஒரு ஆர்வம் இருக்கும், படிப்பார் அப்படின்னு பார்த்துக்கிற வேண்டியிருக்கும். இப்போ இந்த ஜாதகம் பொறுத்த வரைக்கும் ஜாதகம் சந்திரன் ராகு திசை, அதாவது சந்திரன் பொறுத்த வரைக்கும் சதயம் 2ஆம் பாதம், ராகு திசை 12 வருஷம் 11 மாதம் 3 நாட்கள். இப்போ குரு திசை சந்திர புத்தி நடக்குது. குரு திசை சந்திர புத்தி 10/6/2026 வரைக்கும், 10/6/2026 வரை குரு திசையில் சந்திர புத்தி நடக்கும். இப்போ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க நடக்கக்கூடியது குரு திசை சந்திர புத்தி. இந்த சந்திரன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னம் விருச்சிகம், 9ஆம் அதிபதி ஆகிறாரு. பாவ சக்கரம் அப்படின்னு பார்க்குறப்ப 9ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. 9ஆம் இடத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த 9ஆம் இடத்தை அந்த கிரகம் ஆக்டிவேட் பண்ணும். 9ஆம் இடத்தை எந்த கிரகமும் இல்லாத காரணத்தினால 9ஆம் அதிபதி சந்திரனை அனுசரித்து பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ குரு திசை சந்திர புத்தி நடக்குது 10/6/2026 வரைக்கும். அப்போ அந்த காலகட்ட நிலை வரைக்கும் உயர்கல்வின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி புத்தி நடக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உயர்கல்விக்கான சாதகமான அம்சம் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்க வேண்டியிருக்கும். அப்புறம் தசாநாதன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா குரு ஆகிறாரு. இந்த குரு ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. ரோகிணின்றது உங்களுக்கு 9ஆம் அதிபதி ஆகிறாரு, சந்திரனாகி 9ஆம் அதிபதி ஆகிறாரு. அப்போ அந்த வகையில் பொறுத்த வரைக்கும் தசாநாதன் ஆகட்டும், புத்திநாதன் ஆகட்டும், 9ஆம் பாவ தொடர்பு. 9ஆம் பாவ தொடர்புன்னா தசாநாதன் குரு சந்திரன் நட்சத்திரத்தில், சந்திரன் 9ஆம் அதிபதி. அப்புறம் புத்திநாதன் சந்திரன் 9ஆம் அதிபதி. ஆனாலும் உயர்கல்வி அப்படின்ற நிலை அமைப்புறது இந்த ஜாதகருக்கு சாதகமாக இருக்கும். எப்போ வர அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சந்திர புத்தி வரைக்கும் இந்த உயர்கல்வி அப்படின்ற நிலை அமைப்பு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்க வேண்டியிருக்கும். அப்புறம் சந்திர புத்தி 10/6/2026 வரை இருக்குது. அப்புறம் செவ்வாய் புத்தி வந்துடும். அப்போ அந்த செவ்வாய் புத்தி காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்றது வரக்கூடிய ஜாதகருக்கு விளக்கம் தர வேண்டியிருக்கும். அப்போ அந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆகிறாரு. லக்னாதிபதியாகி அந்த செவ்வாய் இருக்கக்கூடியது பாவ சக்கரத்தில், ராசி சக்கரம் பார்க்க வேணாம், பாவ சக்கரத்தில் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால 10ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய நிலை அமைப்புக்கு வந்துடும். அப்போ 10ஆம் பாவம்ன்றது 9ஆம் பாவம் உயர்கல்வி, 10ஆம் பாவம்ன்றது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ அதன் அடிப்படையில் சந்திர புத்தி வரை உயர்கல்வி படிக்கலாமே தவிர அதற்கு பிறகு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க இவருக்கு உயர்கல்விக்கான சாத்தியக்கூறு குறைவு. செவ்வாய் புத்தி, செவ்வாய் லக்னாதிபதி ஆகிறாரு, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ 10ஆம் இடம்ன்றது ஜீவனத்தை அமைத்து கொடுக்கும் அப்படின்னு பார்த்துக்க வேண்டியிருக்கும். அது தவிர்த்து இந்த செவ்வாய் உத்திரம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த உத்திரம்ன்றது சூரியனுக்குரிய நட்சத்திரமாயிருந்து சூரியன் 10ஆம் அதிபதி ஆகிறாரு. ஆக இந்த செவ்வாய் புத்தி பொறுத்த வரைக்கும்
இந்த ஜாதகர் தொழில் நிலைக்கு தான் உத்தியோகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேரே தவிர அதுக்கடுத்து இவருக்கு படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் கண்டிப்பாக இருக்காது. இந்த நிலை அமைப்பு உயர்கல்வி படிக்கலாமா அப்படின்றப்ப இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7 to 9 மாதம் வரைக்கும் இவருக்கு படிப்பதற்கான ஆர்வம் இருக்கும். இப்போ ஆகஸ்ட் மாதம் எந்த காலேஜில்னாலும் 1 year கோர்ஸ் அமைப்பு போல் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா தொழில் நிலை அமைப்பு உத்தியோகத்துக்கான நிலை அமைப்பு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிற வேண்டியிருக்கும். அல்லது படிக்கிறப்பவே இந்த கேம்பஸ் இன்டர்வியூ சொல்கிறாங்க இல்லையா, அதில் வேலை கிடைக்கக்கூடிய நிலை அமைப்பு வரும். இதில் அடுத்த கேள்வி ரிலேட்டடாக இவர் படித்தாக சிறப்பாக இருக்கும் அப்படின்றது. அதை என்னன்னாக்கா முதல் சொன்ன மாதிரி உயர்கல்வி படிக்கலாமான்றது முதல் கேள்வி. ரெண்டாவதாக பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா ஆசிரியர் பயிற்சி எடுக்கலாமா, டீச்சிங் அப்படின்றது ரெண்டாவதாக கேட்டது. அப்போ இந்த கர்மா அடுத்து வரக்கூடிய செவ்வாய் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் தொழிலை அமைத்து கொடுக்கும் அப்படின்றது பார்த்தோம். பர்டிகுலராக கேட்குறது டீச்சிங் பொசிஷன், ஆசிரியர் பயிற்சி எடுத்துக்கலாமான்றது அடுத்த கேள்வி. அப்போ அந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியிருக்கும். அப்போ ஆசிரியர் ஆவதற்கான வாய்ப்பு இருந்தால் தான் அப்போ அந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் ஆகக்கூடிய நிலை அமைப்பு வரும். அடுத்து அரசு பள்ளி ஆசிரியரா தனியார் பள்ளி ஆசிரியரான்றது அடுத்த கட்ட நிலை வரும். அப்போ ஆசிரியர் ஆகணும்னா படிப்பு, புத்தி கூர்மை, அந்த மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு தகுந்தா போல் விரிவான விளக்கம் தரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ஜாதகருக்கு இருக்கணும். அப்போ அந்த இது பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க அந்த புதன் தான் இதில் கல்வி புத்தி அப்படின்றப்ப அந்த புதன் தான் சிறப்பாக இருக்கணும். இப்போ அந்த புதன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க துலாம் ராசியில் நட்பு நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் போடலை. சுக்கிரன் கேட்டை நட்சத்திரம், அதாவது விருச்சிக ராசி. அடுத்து இந்த புதன் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய காரணத்தினால நட்பு நிலையில் கெடலை. அடுத்து அந்த புதன் இருக்கக்கூடியது சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாகம். அப்போ புதன் சித்திரை நட்சத்திரம், லக்னாதிபதி செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் பார்த்திங்கன்னா சூரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ அந்த புதன் பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் நட்பு நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த படிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் புதன் கெடாத அமைப்புன்றது சிறப்பாக இருக்கும். இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், புதன் 12ல் மறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ராசி சக்கரத்தை வச்சு பார்ப்பீங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கு புதன் பொறுத்த வரைக்கும் பாவ சக்கரத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். ராசி சக்கரம்ன்றது கிரகங்கள் இருக்கக்கூடிய ஆட்சி, உச்சம், நீசம், நட்பு, சமம், பகை, இது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கு. அந்த வகையில் புதன் 11ஆம் இடத்துல இருக்கார். புதன் ராசி சக்கரத்தின் அடிப்படையில் நட்பு நிலை, பாவ சக்கர அமைப்பில் 11ல் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆக எந்த வகையிலையும் இங்கே புதன் கல்விக்கு காரகரான புதன் கெடாமல் இருக்கக்கூடிய நிலை அமைப்புன்றது சிறப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துறோம். அடுத்து ஆசிரியர் பணி அப்படின்றப்ப குருவும் 10ஆம் பாவத்தோட ஒரு தொடர்பு இருக்கணும். குரு 10ஆம் பாவத்தோட ஒரு தொடர்பு இருக்கணும். 2, 6, 10 சொல்லுவாங்க. 2, 10, 2, 6, 10ன்றத விட 2, 10, 1, 5, 9 திரிகோணஸ்தானம். ரெண்டாவதாக சொல்லக்கூடிய தன திரிகோணம்ன்றது கர்ம திரிகோணம்ன்றது 2, 6, 10ம்பாங்க. 2ன்றது தனஸ்தானம், வாக்குஸ்தானம். 6ன்றது உழைப்பு ஸ்தானம். 10ன்றது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் தெரியும். அந்த 6ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் உரிய வித்தியாச நிலை என்னன்னு பார்த்தோம்னா, 6ஆம் பாவம்ன்றது உடல் உழைப்புடன் கூடிய தொழில். 10ஆம் பாவம்ன்றது மூளையை, கல்வியை அடிப்படையாக கொண்டு செய்யக்கூடிய தொழில். இப்போ இதுக்கே உங்களுக்கு 2 விதமான டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும்.
ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க கவுண்டரில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த ஸ்டாம்ப் சேல்ஸு ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ரெஜிஸ்டர் போஸ்ட்டு புக் பண்ணுறவங்க, போஸ்ட் மாஸ்டர், இவங்க அந்த போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டர், இவங்க பூரா பார்த்தீங்கன்னாக்க உடல் உழைப்பு இல்லாத தொழில். குறிப்பாக போஸ்ட் மாஸ்டருக்கு அந்த இடத்துல உட்காந்துருப்பார். இதே இது போஸ்ட்மேன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு தெருவாக அலைஞ்சு மழை வெயில்னு பார்க்காம அலைவார். அப்போ அந்த போஸ்ட் மாஸ்டர் அப்படின்றது 10ன்னு எடுத்துக்கிட்டாக்க போஸ்ட்மேன் 6ஆம் பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியிருக்கும். அதுவும் வேலை பார்க்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அதுலேயும் ஒரே துறை. அப்போ அந்த வகையில் 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட்டான அமைப்பு அப்படின்றப்ப பார்த்தோம்னாக்க போஸ்ட் மாஸ்டருக்கு 10ஆம் இடம் வலுவாக இருக்கும், போஸ்ட்மேனுக்கு 6ஆம் இடம் வலுவாக இருக்கும். 2ஆம் பாவம் காமன் தனம் அப்படின்ற அமைப்பு போல் பார்த்துக்க வேண்டியிருக்கும். அப்போ இங்கே ஆசிரியர் அப்படின்றப்ப 10ஆம் இடம் 6ன்றதை விட 10 வலுவாக இருக்கணும் அப்படின்றது இதில் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து குரு பொறுத்த வரைக்கும் பலமாக இருக்கணும் அப்படின்றது. குரு 10ஆம் பாவத்துடன் ஒரு தொடர்பு இருக்கணும், அப்போ தானே ஆசிரியர் பணிக்கு போக முடியும். அப்படின்ற வகையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க இங்கே குரு 7ஆம் இடத்துல, 7ஆம் இடம் கிடையாது 6ஆம் இடத்துல நிற்கிறாரு பாவ சக்கரப்படி. ராசி சக்கரப்படி பார்த்தாக்கா 7ஆம் இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும் குருவும் சனியும். பாவ சக்கரப்படி பார்த்தோம்னாக்க 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த குரு பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்து எந்த வகையிலையும் 10ஆம் இடத்தில் தொடர்பு கிடையாது. அந்த பார்வைன்றது ராசி சக்கரத்தில் தான் பார்க்கணும். ஏற்கனவே பார்த்துருக்கோம். ராசி சக்கரத்தில் குரு பொறுத்த வரைக்கும் ரிஷபம் ராசியில் இருக்குது. 10ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்மத்தையும், சூரியன் பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் இருக்குது. 10ஆம் அதிபதி சூரியனையோ நேரடியாக குரு தொடர்பு பெற இயலாத நிலை அமைப்பு. அப்போ எந்த வகையில் இந்த ஜாதகர் ஆசிரியர் ஆவார், குரு தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா குரு பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நட்சத்திரத்துக்கு போக வேண்டியிருக்கோம். குரு என்ன நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா குரு இருக்கக்கூடியது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரோகிணி 2ஆம் பாதம். அப்போ ரோகிணி 2ஆம் பாதம்னாக்கா வர்க்கோத்தம பாதம், வர்க்கோத்தமமாகும். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த போல் சரராசியில் முதல் நட்சத்திர பாதம் வர்க்கோத்தமமாகும். வர்க்கோத்தம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ராசி சக்கரத்திலையும் நவாம்ச சக்கரத்திலையும் ஒரே கட்டத்தில் வர்றது வர்க்கோத்தமம். வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்களுக்கு பலம் அதிகம் அப்படின்ற நிலை அமைப்பும் சொல்லப்படுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படின்ற வகையில் சரராசியில் முதல் நட்சத்திர பாதம் வர்க்கோத்தமமாகும். ஸ்திர ராசியில் 5வது நட்சத்திர பாதம் வர்க்கோத்தமமாகும். உபய ராசியில் 9வது நட்சத்திர பாதம் வர்க்கோத்தமமாகும். அப்படின்ற வகையில் பார்த்தோம்னாக்க இங்கே குரு உங்களுக்கு ஸ்திர ராசியில் இருக்குது. 5ஆம் பாதம் ரோகிணி 2ஆம் பாதம். கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி 1, ரோகிணி 2, 5ஆம் பாதம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குரு இருக்குது. அதாவது ஆசிரியர் போதகருக்கு காரகர். குரு அப்படின்றது போதகர் ஆயிடுறார் இல்லையா? அப்படின்ற வகையில் பொறுத்த வரைக்கும் இங்கே குரு பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் அப்படின்ற நிலை அமைப்பு ஆயிடுது. அப்போ அந்த குரு சந்திரன் நட்சத்திரம், சந்திரன் யாருனாக்கா 9ஆம் அதிபதி ஆகிறாரு. இது ஒரு நிலை அமைப்பு. இந்த சந்திரன் 9ஆம் அதிபதி, 9ஆம் பாவம்ன்றது போதனை, நீதி, இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் ஒரு காரகத்துவம் அமைப்பாக இருக்கும். அப்போ ஆசிரியர் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டின் கேரக்டரை உருவாக்குறாரு. அப்போ ஆசிரியர்ன்றது பல பிள்ளைங்களுக்கு ரோல் மாடல் அப்படின்ற நிலை அமைப்பு போல் இந்த 9ஆம் பாவ தொடர்புறது குரு கிடைக்கிது. அப்போ 10ஆம் பாவத்தோட ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க குரு எந்த வகையிலையும் 10ஆம் பாவத்தோட ஒரு தொடர்பு இல்லை. இதேது நம்ம அந்த பணி ஜீவனம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஜீவனத்துக்கு காரகர் சனி அப்படின்ற விஷயம்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படின்ற வகையில் பொறுத்த வரைக்கும் இங்கே சனி இருக்கக்கூடியது உங்களுக்கு கார்த்திகை 3ஆம் பாதம். கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்றது சூரியனுக்குரியது. அப்போ
இந்த ஜீவனத்துக்கு காரகரான சனி ஆகப்பட்டது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் உங்களுக்கு 10ஆம் அதிபதி ஆகிறார். அப்போ குரு பொறுத்த வரைக்கும் டீச்சிங் அப்படின்ற நிலை அமைப்பையும், சனி ஜீவனக்காரகன் சனி பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்திலிருந்து உத்தியோக அமைப்பு கொடுக்கும் அப்படின்ற நினைப்பையும் பார்த்துக்கிற வேண்டியிருக்கும். ஆக இந்த ஜாதகர் ஆசிரியர் பயிற்சி எடுத்து ஆசிரியராக பணிபுரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையில் தெரிவிக்குது. அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்க இங்கே அரசு ஆசிரியரா தனியாரா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ பொறுத்த வரைக்கும் அரசு பணி அப்படின்றது சூரியன் முதன்மையானது. அடுத்தபடியாக அதிகாரம் அப்படின்றப்ப செவ்வாய் ஒரு நிலை அமைப்பாயிருக்கும். அரசுன்றப்ப சூரியன், அதிகாரம் அப்படின்றது செவ்வாய் நிலை. அடுத்து ஜீவனத்துக்கு காரகம் சனி. அப்போ அந்த சூரியன் ஆகட்டும், செவ்வாய் ஆகட்டும், சனி ஆகட்டும், ஒன்றுக்கு ஒன்று ஒரு தொடர்பு இருக்கிற அமைப்பும். இந்த அரசு உத்தியோகத்துக்கான ராசி சிம்மம் ராசி. இந்த சிம்மம் ராசியை சூரியன் தொடர்பு கொள்வது, செவ்வாய் தொடர்பு கொள்வது, சனி தொடர்பு கொள்வது, இப்படின்ற நிலை அமைப்பு இருந்துச்சுனாக்கா ஜாதகர் அரசு பணிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ லக்னமும் இதில் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது லக்னம்ன்றது லக்னத்திலிருந்து தான் 12 பாவங்களுக்கும் பலன்கள் போகுன்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அப்படின்ற வகையில் லக்னமும் பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலையாச்சும் உங்களுக்கு சூரியன் தொடர்பு இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ இங்கே சனி சூரியன் தொடர்பு இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னாக்க சனி இருக்கக்கூடியது ரிஷபம் ராசியில், சூரியன் இருக்கக்கூடியது துலாம் ராசியில். எந்த வகையிலையும் நேரடி தொடர்பு இல்லை. அப்போ 10ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு சனி தொடர்பு இருக்கா அப்படின்னாலும் கிடையாது, சூரியன் தொடர்பு இருக்கானும் கிடையாது. அப்போ எந்த வகையில் இந்த ஜாதகர் அரசு உத்தியோகத்துக்கான நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இங்கே சனி ஜீவனக்காரகன் சனி கார்த்திகை நட்சத்திரம், சூரியன் தொடர்பு வந்துருச்சு இல்லையா. அப்போ ஜீவனக்காரகன் சூரியன் தொடர்பு வரக்கூடியது இந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் அரசு உத்தியோகத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த சூரியன் பார்த்தோம்னாக்க குரு நட்சத்திரத்தில், சூரியன் குரு நட்சத்திரத்தில். ஏற்கனவே குரு ஒரு போதகர், குருமார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ அந்த அரசுக்காரகரான சூரியன் விசாகம் நட்சத்திரத்தில், குருவுக்கும் ஒரு சூரியனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படக்கூடிய நிலை. அப்புறம் இங்கே லக்னம் தான் சகனமும் தீர்மானிக்குதுன்னு வர்றப்ப, அதாவது லக்னம் ஜாதகர் அதில் ஒரு முயற்சி எடுத்தால் தானே வரும். அதாவது ஜாதகப்படி இந்த அமைப்பு எடுத்துனாலும் அந்த ஜாதகர்கள் பொறுத்த வரைக்கும் முயற்சி எடுத்தால் தான் அதில் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை அமைப்பு வரும்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியிருக்கும். அப்படின்ற வகையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா இங்கே லக்னாதிபதி செவ்வாய் ஆகிறாரு. இந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்கா உத்திரம் 4ஆம் பாதம், செவ்வாய் உத்திரம் 4ஆம் பாதம். அப்போ அந்த வகையிலையும் பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி 10ஆம் அதிபதியான சூரியன் தொடர்பு. இப்போ இந்த வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் உயர்கல்வி படிப்பாரான்னா நடப்பு கேட்ட கேள்வி தாண்ட அப்புறம் 9ஆம் அதிபதி புத்தி நடக்குது, படிக்கலாம். அடுத்த ஆசிரியர் பயிற்சி எடுக்கலாமானாக்கா ஆசிரியருக்கு குரு ஒரு தொடர்பு இருக்கணும். குரு பொறுத்த வரைக்கும் 9ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால் ஆசிரியர் பயிற்சி அப்படின்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிற வேண்டியிருக்கும். அதுலேயே ஆசிரியர் பயிற்சி எடுத்த பின்னாடி அரசு பணி கிடைக்குமா தனியார் பணி கிடைக்குமான்றப்ப இங்கே சூரியனுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜீவனக்காரன் சனியும் சூரியன் செவ்வாய் இது எந்த வகையிலையாச்சும் ஒரு தொடர்பு இருக்கும். இதில் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டு அரசில் பணி புரியக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் சனி ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு, இந்த ப்ளஸ் சிம்மம், இந்த தொடர்பு இருக்கும். தொடர்புன்றது ஒன்றுக்கு ஒன்று சேர்க்கை, ஒன்றுக்கொன்று பார்வை, ஒருவர் நட்சத்திரத்தில் இன்னொருத்தர் இருப்பது. அதாவது என்னன்னாக்கா இப்போ ஜீவனக்காரன் சனி சூரியனை பார்க்கல, சூரியனோட சேரல, அரசு உத்தியோகமான சிம்மம் இந்த இடத்த பார்க்கல. அப்போ எப்படி சூரியனோட தொடர்புனா
சனி இருக்கக்கூடியது கார்த்திகை நட்சத்திரத்தில். அந்த வகையில் சனிக்கும் சூரியனுக்கும் ஜீவனக்காரகனுக்கும் அரசுக்காரகனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படக்கூடிய காரணத்தினால இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அரசு உத்தியோகத்திற்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற நிலை அமைப்பு நம்ம பார்த்துறோம். அங்கே பொறுத்த வரைக்கும் 12 பாவங்களை ஆய்வு பண்ணுறது ஒன்று. என்ன கேள்வி கேட்குறாங்க, நடப்பு தசாபுத்தி அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது அடுத்த கட்ட நிலை. ரைட்டு நண்பர்களே, நம்ம 2வது ஜாதகத்துக்கு போவோம். 2வது ஜாதகம் பொறுத்த வரைக்கும் பிறந்த தேதி 30/9/1997, பிறந்த நேரம் மாலை 6:15, பிறந்த ஊர் சென்னை. இதன் அடிப்படையில் நம்ம ஜாதகம் கணிச்சோம்னா லக்னம் மீனம், லக்னத்திலேயே சனி, அடுத்து 6ஆம் இடத்தில் ராகு, 6ன்னு சொல்லக்கூடாது, சிம்மத்தில் ராகு, கன்னியில் சூரியன் சந்திரன் புதன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய், மகரத்தில் குரு, கும்பத்தில் கேது. இப்போ நான் இந்த ஜாதகம் இலவச ஜோதிட வகுப்புலையும் ஜோதிட கேள்வி பதில் குரு இதுலேயும் போட்டிருக்கேன். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி அப்புறமா நீங்கள் பார்த்து குறிப்பு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்றைக்கி பார்த்த முதல் ஜாதகத்தின் அடிப்படையில் லக்னம்ன்றது உங்களுக்கு அந்த ராசியின் கடைசி பாகை, அதான் 29 பாகை 7 நிலை. அதனால் எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு கட்டம் ராசி சக்கரத்தில் ஒவ்வொரு கட்டம் பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஜாதகத்தில் லக்னம் 19 பாகை 23 கலை, 19 பாகை 23 கலை, லக்னம் 19 பாகை 23 கலை, சூரியன் 13 பாகை 40 கலை. அப்போ உங்களுக்கே தெரியும் சூரியன் ராசி சக்கரத்தில் கன்னியில் இருக்குது, அதாவது மீன லக்கணத்துக்கு 7ல் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக 6ஆம் இடத்துக்கு போயிடுது. அடுத்தபடியாக சந்திரன் வெறும் 58 கலை. அப்போ உங்களுக்கே தெரியும் அதுவும் ஒரு கட்டம் பின்னாடி போயிடும். செவ்வாய் 7 பாகை 23 கலை, புதன் 3 பாகை 13 கலை, குரு 18 பாகை 28 கலை, சுக்கிரன் 27 பாகை 28 கலை, சனி 23 பாகை 56 கலை, ராகு 24 பாகை 54 கலை, கேது 24 பாகை 54 கலை. இப்போ இதுலேயும் உங்களுக்கு தெரியும் ஒரு சில கிரகங்கள் ராசி சக்கரத்தில் இருக்கிறத விட ஒரு கட்டம் பின்னாடி போயிருக்கும். ஒரு சில கிரகங்கள் ராசி சக்கரத்தில் எங்கே இருக்கோ அதே இடத்துல இருக்கும். ஆக இங்கே லக்ன பாகை 13 பாகை 23 கலை, 19 பாகை 23 கலை, சுக்கிரன் சனி ராகு கேது இந்த 4 கிரகங்கள் தான் லக்ன பாகையை விட அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு அதே இடத்துல இருக்குது. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு இந்த 5 கிரகங்கள் ராசி சக்கரத்தில் எங்கே இருக்கும் ஒரு கட்டம் பின்னாடி போயிருக்கும். நான் பாவ சக்கரத்தோடு இந்த ஜாதகம் போட்டிருக்கேன், அப்புறமா நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்நிலை திருமணம் இந்த 2 விஷயத்தை கேட்குறாரு. இந்த 2 விஷயத்தை கேட்குறப்ப பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கே தொழில் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். 10ஆம் இடம், 10ஆம் பாவ சக்கரப்படி 10ஆம் அதிபதி லக்னம் மீனமாகிடுது. 10ஆம் அதிபதி குரு பாவகத்தில் 10ஆம் இடத்துல இருக்கிறார், ஒரு கட்டம் பின்னாடி வர்ற மாதிரி. ஆனால் ராசி சக்கரத்தில் அதனுடைய பலம் கிரகங்களின் பலம்ன்றது ராசி சக்கரத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆக ராசி சக்கரத்தில் அந்த குரு பொறுத்த வரைக்கும் நீசம் அப்படின்ற நிலை அமைப்பு இருக்குது. அப்போ நீசம் அப்படின்றது எந்த கிரகமாக இருந்தாலும் உச்சம் மூல திரிகோணம் ஆட்சி இந்த நிலையில் இருந்தால் பலமாக இருக்குது. ஓரளவு நட்பு சமமாக இருந்தாலும் பலமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். பகை நீசம்னா வீக் அப்படின்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே குரு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வக்ரம் பெற்ற கிரகங்கள் உச்சத்துக்கு நிகராக செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது.
அப்போ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நேரடியாக உச்சம் அப்படின்ற வார்த்தை மூல நூல்களில் சொல்லப்படலை. அதாவது வக்ரம் பெற்ற கிரகங்கள் 60 சஷ்டியாம்சம் பலம் பெறும் அப்படின்ற வார்த்தை சொல்லப்படுது. அப்போ அந்த கிரகங்களின் பலம் அளவீடு பொறுத்த வரைக்கும் ஷஷ்டியாம்சம் அப்படின்ற யூனிட் மூலமாக கணக்கிடப்படுது. அப்படின்ற வகையில் 60, அதை ஒரு நாளைக்கு 60 நாளைக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ 60 சஷ்டியாம்சம்ன்றது பூரண பலம். அப்போ உச்சம்ன்றது 100% பலம் அப்படின்ற கருத்தின் அடிப்படையில் வக்ரம் பெற்ற கிரகங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், பகையாக இருந்தாலும், நீசமாக இருந்தாலும் உச்சத்துக்கு நிகராக பலம் பெறும் அப்படின்ற கருத்து மூல நூல்களில் செயல்படுது. நடைமுறையில் அதற்கான எஃபெக்ட் கொடுக்கவே செய்யுது. ஆனால் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க உச்சமாகி வக்ரமானால் அது நீசத்துக்கு நிகராக பலம் இழக்கும் அப்படின்ற நிலை அமைப்பும் சொல்லப்படுது. ஆக இந்த ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்காரு, பாவகத்தில். இந்த 10ஆம் அதிபதி குரு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ராசி சக்கரத்தில் நீசம், ஆனால் வக்ரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால பலம் பெறக்கூடிய ஒரு நிலை அமைப்பு வருது அப்படின்னு சொல்லி இதில் நம்ம பார்த்துக்க வேண்டியிருக்கோம். அப்போ இந்த அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க இவருடைய தொழில்நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா 10 குடியர் 10ல் இருக்குது. ஆனால் ராசி சக்கரத்தில் நீசமாக்கி வக்ர அமைப்பு. அப்போ இந்த ஜாதகருக்கு தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கும். அதுக்கு தசாபுத்தி தான் வழிவிடணும். தசாபுத்தி தான் இந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் சீரான நிலை அமைப்புக்கு கொண்டு போக வேண்டியிருக்கும். அப்படின்ற வகையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க இந்த ஜாதகர் பிறந்தது சந்திரன் கன்னி ராசியில் உத்திரம் 2ஆம் பாதம். பிறக்கிறப்ப சூரிய திசை 4 வருஷம் 0 மாதம் 23 நாள். இன்னைக்கு தேதிக்கு ராகு திசையில் சனி புத்தி நடக்குது. 5/10/2026 வரைக்கும் சனி புத்தி நடக்கும். அப்போ இங்கே ராகு ஆனாலும் சரி, சனி ஆனாலும் சரி, 10ஆம் பாவத்துடன் ஒரு தொடர்பு நிலை அமைப்பு இருந்துச்சுனாக்கா தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியிருக்கும். இப்போ இங்கே ராகு பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துடன் ஒரு தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ராகு இருக்கக்கூடியது சிம்மம் ராசியில். பாவச்சக்கரைப்படி பார்த்தோம்னாலும் உங்களுக்கு அதிக பகையாக இருக்கக்கூடிய காரணத்தினால சிம்மத்தில் தான் 6ஆம் பாவ தொடர்பு. அப்போ அந்த வகையில் பொறுத்தவரை பார்த்தோம்னா 2, 6, 10 ஜீவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 10 பலமாக இருந்துச்சுன்னா உடல் உழைப்பு கம்மி. அதே போல் தசாநாதன் புத்திநாதன் 10ஆம் பாவ தொடர்பு இருந்துச்சுனாக்க உடல் உழைப்பு குறைவாக இருக்கும். இந்த தசாநாதன் ராகு ஆகப்பட்டது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு பகை பெற்ற நிலை அமைப்பு. ஆக இங்கே ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க ராகு 6ஆம் இட தொடர்பு உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய தொழில்நிலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியிருக்கோம். அடுத்து புத்திநாதன் சனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லக்னத்தில் இருக்குது. அதாவது மீனம் ராசியில். ராகு இருக்கக்கூடியது 6ஆம் இடத்துல சிம்மம் ராசியில். உங்களுக்கே தெரியும், தசாநாதன் ஆனாலும் சரி, புத்திநாதன் ஆனாலும் சரி, ஒன்றுக்கொன்று சஷ்டாஷ்டகமாக இருந்துச்சுனாக்க அந்த தசாபுத்தி பொறுத்த வரைக்கும் சாதகமாக செயல்படுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். அப்போ இந்த தசாநாதன் ராகு சிம்மத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, இப்போ புத்திநாதன் சனி மீனத்தில் ஒன்றுக்கொன்று 6-8 அமைப்பாக இருக்கிறது. இவருக்கு ஒரு மன குழப்பமான ஒரு சூழல் அமைப்பு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவருக்கு சொல்ல வேண்டியிருக்கும். அப்போ தொழில் ரீதியாக ஒரு மன திருப்தி இருக்குமானாக்கா மன திருப்தி இருக்கக்கூடிய நிலை அமைப்பு இல்லை. இந்த வேலையை விட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா தசாபுத்தி சஷ்டாஷ்டமாக இருக்கிறனால இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை தேடணும்னாக்கா அதுக்கு டக்குன்னு கிடைக்காது, இழுத்தடிக்கக்கூடிய சூழலாகும் அப்படின்னு சொல்லி இவருக்கு சொல்லப்பட்ட அமைப்பு. அடுத்து வரக்கூடிய புத்திநாதர்கள் எப்படி இருப்பாங்க கொள்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடிய புதன் புத்தி 7ஆம் இடத்துல, 7ல் கிடையாது, கன்னியில் இருக்குது. தசாநாதன் சனி இருக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு கன்னியில் 7ஆம் இடத்துல இருக்கிறனால பிரச்சனை இல்லை.
ஆனால் புதன் புத்தி முடிஞ்ச பின்னாடி பார்த்தோம்னாக்க கேது புத்தி வரும். கேது பொறுத்த வரைக்கும் சனி இருக்கிற இடத்துல வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அமைப்பு, அப்பவும் பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயம். ஆக இங்கே ராகு திசையில் சனி புத்தி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சுமாரான அமைப்பு. புதன் புத்தியில் ஓரளவுக்கு பரவாயில்ல. திரும்ப கேது புத்தி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமாக தான் இருக்கும் அப்படின்ற நிலை அமைப்பு. ஆக இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ராகு திசை முழுவதும் சாதகமான நிலை அமைப்பாக இருக்காது. குரு திசை தான் இவருக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இப்போ தான் ராகு திசை ஆரம்பித்து ராகு புத்தி குரு புத்தி முடிஞ்சிருக்கு, சனி புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் பல ஆண்டுகள் இருக்குது. இருந்தாலும் பொறுமை காத்தா தான் சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ அந்தந்த உரிய கோயிலுக்கு என்னென்ன ஆலயங்களுக்கு போகலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லப்பட்டது. ஆக இந்த ஜாதகருக்கு ராகு அப்படின்றப்ப ராகு அப்படின்றது நம்ம பெரும்பாலும் ராகுக்குரிய பரிகாரம்ன்றது ஊத்தாபாளையத்தில் இருக்கக்கூடிய தென் காளஹஸ்தி. அப்போ அங்கே ஒரு முறை போய் வணங்கிட்டு வந்தாலும், பக்கத்தில் இப்போ சனி புத்தி நடக்கக்கூடிய காரணத்தினால குச்சனூர் சுயம்பு சனியை போய் வழிபட்டு வர்றதும் இந்த ஜாதகருக்கு ஓரளவு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்றது. ஆனால் எக்காரணம் கொண்டும் இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு இந்த சூழ்நிலையில் போவது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. அடுத்தபடியாக திருமண வாழ்க்கை அப்படின்றது அடுத்த நிலை. அப்போ திருமணம்ன்றப்ப 2ஆம் பாவம் 7ஆம் பாவம், 2ஆம் இடத்தில் இருக்கும் கிரகம் 7ஆம் இடத்தில் இருக்கும் கிரகம் இந்த தசாபுத்தி நடக்கிறப்ப தான் திருமணம் ஆகும் அப்படின்றது சொல்லக்கூடிய விஷயம். குறிப்பாக பார்த்தோம்னாக்க திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாக்க முதன்மையான கிரகம் ராகு. ராகு தசாபுத்தி, ராகு திசை, அதில் சப்போர்ட் பண்ணக்கூடிய வேறு புத்தி வரணும். அல்லது வேறு கிரக தசையில் ராகு புத்தி வந்துச்சுனாக்க மேரேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியிருக்கும். ஏன் ராகு சொல்கிறாங்கனாக்க கர்மாவை கட்டுப்படுத்தக்கூடிய கிரகங்கள் ராகு கேது. கேது முன்ஜென்ம கர்மாவை தொகுத்து வைப்பார், ராகு அதை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படின்ற வகையில் பொறுத்த வரைக்கும் அது தவிர்த்து கேது ஞானக்காரகன், ராகு பொறுத்த வரைக்கும் போகக்காரகன். அதனால் திருமணம் நடத்தி வைப்பதில் முதன்மையான கிரகம் ராகு. அந்த கிரகத்தின் தசை நடக்குது. அப்புறமா பொறுத்த வரைக்கும் அடுத்து தான் கடத்தரக்காரகன் சுக்கிரன். சுக்கிரனுடைய தசாபுத்தி வர வேண்டியிருக்கும். இதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க சனி ஆயுள்காரகன். நாம் ஆயுள் முழுக்க தொடர்ந்து நல்ல பலனோ கெட்ட பலனோ செய்யக்கூடிய பொறுப்பு சனிக்கு. அப்போ 7 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி இந்த மாதிரியான நிலை இருக்கக்கூடியவங்களுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு. ஆக ராகு சுக்கிரன் சனி இவங்க தான் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க பொதுவாக அந்த தசாபுத்தி ரீதியில். அடுத்தபடியாக 2ஆம் பாவம் 2ஆம் பாவத்தில் இருக்கும் கிரகம், 7ஆம் பாவம் 7ஆம் பாவத்தில் இருக்கும் கிரகம் இவங்க மேரேஜ் பண்ணி வைப்பாங்க அப்படின்றது அடுத்த கட்ட நிலை. இப்போ இந்த ஜாதகருக்கு ராகு திசை சனி புத்தி நடக்குது. இந்த ராகு திசை சனி புத்திக்கு அடுத்து புதன் புத்தி ஆரம்பிக்கும். புதன் பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி ஆகிறாரு. அதனால் திருமணத்திற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கவே செய்யுது. வயசு பார்த்திங்கனாக்கா இப்போ 28 வயசாகிடுது. 28 வயசு ஓரளவு திருமணத்திற்கான பருவ நிலை அமைப்பு தான். ஆக இவர் முயற்சி பண்ணாங்கனாக்கா ராகு திசை தசாநாதன் ராகு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய கிரகம். புத்திநாதன் புதன் அடுத்து வரக்கூடிய புத்திநாதன் புதன் பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி ஆகிறாரு. அப்போ 7ஆம் அதிபதியாக கண்டு திருமணத்தை ஆக்டிவேட் பண்ணுவார் அப்படின்றது சொல்லப்பட்டது. ஆனால் இதில் இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னாக்க இங்கே பாவச்சக்கரத்தில் புதன் 6ஆம் இடத்துல இருக்கார். எங்கே ஜாதகமானாலும் எந்த ஜாதகமாக இருந்தாலும் 7ஆம் பாவம் 6ஆம் பாவம் தொடர்பு இருந்தாலோ 7-12 தொடர்பு இருந்தாலோ 2-12 2-6 சம்பந்தம் இருந்துச்சுனாக்க அந்த திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும்
பிரச்சனைக்குரிய விஷயமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியிருக்கும். அப்படின்ற வகையில் பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்க 7 புதன் பாவச்சக்கரத்தில் 6ஆம் இடத்துல. அந்த புதன் இருக்கக்கூடியது உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் அப்படின்றது சூரியனுக்குரியது. சூரியன் பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியாகி பாவச்சக்கரத்தில் 6ஆம் இடத்துல இருக்கார். ஆக இந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குரிய விஷயமாகவே இருக்கும் அப்படின்றது நம்ம யூகிக்க வேண்டியது. அதாவது 7ஆம் அதிபதியே அந்த நிலை அமைப்பு வந்துடுறாரு. 7ஆம் அதிபதியே உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதும் 6ஆம் அதிபதி நட்சத்திரத்தில் இருக்கிறதும் திருமண வாழ்க்கை பிரச்சனை. 7ஆம் இடம்ன்றது திருமணம்னு மட்டும் கிடையாது, ஜாதகருடன் தொடர்பு பெறக்கூடிய எல்லாமே 7ஆம் இடம் தான். அப்போ யார் யாரோட கான்டாக்ட் பண்ணுறாரு, கம்யூனிகேட் பண்ணுறாரோ எல்லாரோடையும் ஒரு சில பிரச்சனைகளுடன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியிருக்கும். அப்போ இந்த திருமணம் இந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் 7-6 தொடர்புறது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயம். அப்போ அந்த புதன் புத்தி முடிஞ்ச பின்னாடி கேது புத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேதுன்றது உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. ஆக புதன் புத்தியில் திருமணமானாலும் கேது புத்தி முடிகிற வரைக்கும் திருமண வாழ்க்கை அப்படின்றது அவ்வளவாக சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியிருக்கும். அடுத்து கேது புத்திக்கு அடுத்து சுக்கிர புத்தி பொறுத்த வரைக்கும் இங்கே ஆட்சி பலத்தோடு இருக்குது, களத்திரக்காரனாகி. அப்புறம் அந்த சுக்கிரன் இருக்கக்கூடியது விசாகம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், குருவுடைய நட்சத்திரம், குரு லக்னாதிபதி. ஆக புதன் திசை திருமணத்தை ஆக்டிவேட் பண்ணும். புதன் புத்தி ராகு திசை நடக்குது, புதன் புத்தி திருமணத்தை ஆக்டிவேட் பண்ணும். கேது புத்தி முடிய பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னாக்க இந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கான அந்த சந்தோஷ நிலை இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அப்போ இதற்கான தீர்வு அப்படின்றப்ப பார்த்தோம்னாக்க இந்த ஜாதகருக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி இறங்குறப்ப ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்க்குறப்ப வரக்கூடிய களத்திரம், இந்த ஜாதகம் ஆண் ஜாதகம், வரக்கூடிய பெண் ஜாதகம் பொறுத்த வரைக்கும் களத்திர ஸ்தானம் வலுத்து இருக்கக்கூடிய அமைப்பும் குடும்பஸ்தானம் வலுத்து இருக்கிற மாதிரியான ஒரு ஜாதகத்தை சூஸ் பண்ணி சேர்க்கணும். ஆக 10 பொருத்தம் பார்த்து முடிக்கிறத விட 2 பேர் ஜாதகத்தை வச்சு இவருக்கு களத்திர ஸ்தானம் வலு இல்லை அப்படின்னு சொல்லி தெரியுது. குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் செவ்வாய் 2 கூடிய செவ்வாய் பொறுத்த வரைக்கும் 8ல் இருக்கக்கூடிய அமைப்பு. செவ்வாய் சனியுடைய நட்சத்திரம், விரையாதிபதி நட்சத்திரம். ஆக குடும்பமும் களத்திரமும் இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இவருக்கு மைனஸ்னால் வரக்கூடிய களத்திர ஜாதகம் வலுவாக இருந்தால் தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விவாகரத்து வரைக்கும் போகாமல் ஓரளவுக்கு காப்பாற்றிட்டு வரக்கூடிய நிலை அமைப்பு போல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்க வேண்டியிருக்கோம். ஆக இவருக்கு புதன் புத்தி திருமணம் ஆகும் அப்படின்னாலும் வரக்கூடிய பெண் ஜாதகத்தில் குடும்பஸ்தானம் களத்திரஸ்தானம் வலுத்து இருக்கிற மாதிரியான ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து சேர்க்கணும் அப்படின்ற நிலை அமைப்பு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த திருமணம் அப்படின்றனால திருமணத்திற்கு சுக்கிரன், அதற்குரிய தெய்வம் மகாலட்சுமி அப்படின்றனால பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமிக்கு ஒரு தீபம் போட்டு வர்றது சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் ஆகிறாரு. அந்த செவ்வாய்க்குரிய தெய்வம் முருகன்றனால செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்கிறதும் சிறப்பு அப்படின்ற நிலை அமைப்பது இந்த ஜாதகருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. நண்பர்களே, நன்றி, வணக்கம்.